அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். இன்றைய நாம் ஆரம்ப வகுப்பை ஆரம்பிப்போம். இதுவரை நாம் இறுதி சக்கரம் வரை பார்த்தோம். இன்று நாம் விசுதி சக்கரத்தை பற்றி பார்ப்போம்.
அனைவரையும் நமது சாயோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். மற்றும் கடந்த வகுப்பிலும் நாம் நமது நேரடி வகுப்புகள் பற்றி உங்களுக்கு அறிவித்தோம். இதில் மீண்டும் இதில் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நமது கருத்தரங்கில் மிக முக்கியமான ஒன்று மார்ச் மாதம் 28, 29, 30. இது தியானம் தொடர்ந்து பயின்று வருபவர்களுக்கு, முக்கியமாக ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் அதில் நன்றாக பயனடையலாம். வகுப்புகள் முடிக்காதவர்களுக்கு அது அவ்வளவு பயனளிக்காது. ஏனென்றால் நீங்கள் இந்த சரியான விளக்கம் உங்களுக்கு இருக்காது. எனவே புதியவர்கள், ஆரம்ப வகுப்பை ஒழுங்காக முடிக்காதவர்கள் நீங்கள் மற்ற வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள். நேரடியாக நம்மை சந்திக்கலாம். மற்றும் மெழுகுதிரி ஒன்று தயாராக வையுங்கள். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். நாம் வகுப்பை ஆரம்பிக்கலாம். கடந்த வகுப்பில் இருதயத்தை பார்த்தோம். இருதயத்தை நாம் திறக்கும் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம். இருதயம், எமது இடது இருதயம் ஆத்மாவின் இருப்பிடம். அந்த இருதயம் திறந்தாலே எமது தலை உச்சிக்குழி திறக்கும். தலை உச்சிக்குழி திறக்க வேண்டும். அதன் மூலமாகவே எமக்குள் இருக்கும் வேண்டாதவை வெளியேறுகின்றது. அதன் மூலமாக வெளியேறும் போது அது நிரந்தரமான வெளியேற்றமாக அமைகின்றது. எமக்குள் இருக்கும் ஆத்மாக்கு எதிரானவை, எதிர்மறையானவை, எமது அமைதியை குழப்புபவை, அழிவுகரமானவை அனைத்தும் அதன் மூலமாக குண்டலினி அன்னையால் வெளியேற்றப்படுகின்றது. எனவே நாம் இருதயத்தை திறக்க வேண்டும். எமது பிரம்மராந்திரம், அதாவது தலை உச்சிக்குழி, ஸ்பான்டேனியல் போன் ஏரியா என்று சொல்லப்படும் சிறு குழந்தைகளில் திறந்திருக்கும் அந்த பகுதி, அது அதன் மூலமாக வெளியேற்றப்பட்டு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைவனின் அன்பு சக்தி, அன்பு அலைகள் அதன் ஊடாக எமக்குள் செல்கின்றது. அந்நிலையில் நாம் எமது ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரமாத்மா, இந்த இறை சக்தியோடு தொடர்பை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்கின்றது. நாம் பிறக்கும் போது அந்த தொடர்பு இருந்தது. அதனாலேயே சிறு குழந்தைகள், அவர்களுடைய பண்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு குழந்தை உள்ளம், தூய்மையானவர்கள். மற்றும் பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். நமது இதயபூர்வமான பிரார்த்தனைகள் மந்திர சக்தி வாய்ந்தவை. எனவே நீங்கள் இதயபூர்வமாக பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இது நமது இருதயத்தை வளம்படுத்த மிகவும் உதவும். இருதயம் வளம்படுத்தும் போது எமது பிரம்மராந்திரம், தலை உச்சிக்குழி திறக்கின்றது. அதன் மூலமாக எமக்கு அழிவுகரமானவை வெளியேறி ஆத்மா, அந்த பரமாத்மாவின் அன்பு சக்தி எம்மை நிரப்புகின்றது. எமது சக்கரங்கள், நாடிகள், எமது உடலில் உள்ள அத்தனை கலத்தையும் அது சீர் செய்து சரி செய்கின்றது. ஆத்மாவின் எதிரிகள் பற்றி பார்த்தோம். இந்த எதிரிகளை நாம் எதிர்க்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. சாதுரியமாக அவற்றை எவ்வாறு எமக்கு சாதகமாக நாம் திருப்புவது என்று ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம். அந்த நன்னெறிக்குட்பட்டு, அந்த ஒழுக்கம் தர்மத்துக்கு உட்பட்டு நாம் இருக்கும் போது அவை எமக்கு சாதகமாக அமைகின்றது. அந்த வழிகளை நாம் பார்த்தோம் கடந்த வகுப்பில். எமது சச்சித் ஆனந்த ரூபம், அந்த ஆத்ம நிலையில் நாம் இருக்கும் போது அனைத்தும் இலகுவாகின்றது. சச்சித் ஆனந்த ரூபம்,
ஆத்ம நிலை. இந்த ஆத்ம நிலை என்பது சத்தியம். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை அறிந்த பின்பு சித்தம், எமது கவனம், நாம் நிறைய அறிவை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே எமது கவனம் அமைதி அடைகின்றது. எமக்குள் வேண்டாதவற்றில் அலையாமல் எமக்குள் அமைதி அடையும் போது நமக்கு அந்த ஆனந்த நிலை, அந்த ஆத்ம நிலை, அமைதி நிலை நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த அறிவு வளர வளர நாம் இவற்றை சமாளிப்பது புத்திசாலித்தனமாக அமைகின்றது. அது தானாக நமக்குள் அந்த ஆத்ம நிலையில் அது தானாக நடைபெறுகின்றது. அதை நாமே அவதானிக்கலாம். கோபம் மறைகின்றது, அழிவுகரமானவற்றில் விருப்பம் மறைகின்றது, நல்லவற்றில் விருப்பம் ஏற்படுகின்றது, நேர்மறையான எண்ணங்கள், அன்பு, கருணை இருதயத்தில், எம்மை நாம் மதிக்கின்றோம், மற்றவர்களை மதிக்கின்றோம். இந்த மாதிரியான நிலைகள் நமக்குள் வளர்ந்து கொண்டு செல்கின்றது. மற்றும் இருதயத்தின் பண்புகள், எமது நடு இருதயம், இடது இருதயம், வலது இருதயத்தின் பண்புகளை நாம் பார்த்தோம். ஸோ எமது இடது இருதயம் ஆத்மா சச்சித் ஆனந்த ரூபம், அந்த தியான நிலையே ஆத்ம நிலையாகும். அதுவே சச்சித் ஆனந்த ரூப நிலை. சத்தியத்தை உணர்ந்த அந்த அறிவுபூர்வமான நிலை. ஸோ நாம் இப்பொழுது முற்றிலும் சிரமமின்றி எமது மனதில் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாது நாம் அந்த அமைதி நிலைக்கு செல்லுவோம். முற்றிலும் சிரமமின்றி எமது இருதயத்தை திறப்போம். எம்மை நாம் வெளிப்படுத்துவோம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கு. ஸோ இன்று நாம் விசுதி சக்கரத்தை ஆரம்பிப்போம். விசுதி சக்கரத்தின் பண்புகளை நாம் பார்க்க முன்பு எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து எமது பிரம்மராந்திரம் ஆந்திரம் என்றால் அந்த ஓட்டை, அந்த திறப்பு, அதில் வைத்து நமது கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக உள்முகமாக கொண்டு செல்வோம். மூலாதாரத்துக்கு கொண்டு செல்லலாம். மூலாதாரம் நாம் பார்த்தோம் மிகவும் மங்களகரமான ஒரு சக்தி மையம். இப்பொழுது நமது தலை உச்சி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகளை நாம் கவனிக்கலாம். இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்ட பின்பு இரு கைகள் 10 விரல் நுனிகளையும் ஆகாயத்தை நோக்கி நாம் திறந்து வைத்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இந்த கை விரல் நுனிகள், இதை அவதானிப்போம். பிறகு 2வது தடவை நாம் குண்டலினி அணையை எழுப்பி 2வது முடிச்சு போட்ட பின்பு கைகளை திறந்து நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. சிறிது நேரம் நமது கைகள் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனிப்போம். இந்த முழு கையிலும் கை முழுவதும் நாம் அந்த நுண் அதிர்வுகளை பெற முடிகின்றதா என்று பார்ப்போம். மற்றும் தலை உச்சி குழி திறக்கின்றதா என்று பார்ப்போம். இந்நிலையில் நமது நெஞ்சை நன்றாக நாம் திறப்போம். நமது இருதயத்தை நாம் திறப்போம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்பு சக்தி, இது ஒரு தாயின் அன்பாகும்.
தந்தையின் அன்பாகும். தூய்மையான, உண்மையான, நேர்மையான இருதயம், நேர்மையான அறிவு. மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்ய, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி மீண்டும் இரு கைகளையும் மடியில் திறந்து வைத்து கண்களை மூடி நாம் தியான நிலையில் இருப்போம். இந்த விஷூதி சக்கரத்தின் பண்புகளை நாம் சகஸ்ராரம் வழியாக நாம் கேட்போம். விஷுதி சக்கரம் கூட்டு விழிப்புணர்வு நிலை, பரபிரம்மத்தின் ஒரு பகுதி. எமது இருதய சக்கரம் விரிவடைந்து இருதயத்தில் அன்பு, தன்னலமல்லாத அன்பு நிறையும் போது அதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். அதுவே கூட்டு விழிப்பு நிலை. பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகின்றோம். அனைவரும் ஒன்று, ஒரு முழுமையின் அங்கம் என்ற அந்த அறிவு நமக்கு வளர்கின்றது. அதை விருத்தி செய்வது நமது விஷூதி சக்கரமாகும். இதுவே பயனுள்ள தொடர்பு. நாம் மற்றவர்களோடு மற்றவர்களை மதிக்கின்றோம். சுயமரியாதை, மற்றவர்களை மதிக்கும் திறன், இதனால் உறவுகள் முன்னேற்றம் அடைகின்றது. பயனுள்ள தொடர்பு ஏற்படுகின்றது. சமூக உணர்வு மற்றும் பற்றற்ற சாட்சி நிலை நமக்கு கிடைக்கின்றது. மற்றவர்களை நாம் ஒரு சாட்சி நிலையில், உயர்ந்த நிலையில் இருந்து பார்க்கும் திறன் மற்றவர்களை மட்டுமல்ல, எம்மையும் அந்த உயர்ந்த நிலையில், பற்றற்ற நிலையில், ஆத்ம நிலையில் பார்க்கும் அந்த சாட்சி பாவ நிலை நமக்கு வந்து சேர்கின்றது. அது ஒரு மனதில் மிகவும் தெளிவான ஒரு நிலை. நல்ல சகோதர சகோதரி உறவுகள் நமக்கு வருகின்றது. குடும்பத்தில் நல்ல உறவுகள் வருகின்றது. சுயமரியாதை, குற்ற உணர்ச்சி இன்றி எமது குறைபாடுகள், எமது வாழ்வில் ஏற்படும் சவால்களை நாம் எதிர்கொள்ளும் திறனும் அதனை சரி செய்யும் திறனும் நமக்கு வந்து சேர்கின்றது. விஷுதி சக்கரம். நாம் பேச்சிலும் நடத்தையிலும் இனிமை வெளிப்படுகின்றது. எமது பேச்சு நடத்தை என்பவற்றில் அந்த ஆத்மாவின் நற்பண்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அது மற்றவர்களுக்கு, எமக்கு அமைதியை தருவதாகவும் மற்றவர்களுக்கு அமைதியை தருவதாகவும் இதமாகவும் இருக்கின்றது. மற்றும் தெய்வீக ராஜ தந்திரம். இந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு நமக்கு தெய்வீக ராஜ தந்திரம் அவசியம். ஏனென்றால் உண்மையை நாம் அப்படியே சொல்லிவிட்டோமானால் அது சில நேரங்களில் சில பேரால் ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பக்குவம் அவர்களுக்கு இருக்காது. எனவே நாம் உண்மையை சொல்லும் போது எமது பேச்சு திறனில் அந்த ராஜதந்திரம் இருக்க வேண்டும். தந்திரமாக அந்த உண்மையை நாம் எடுத்து கூறக்கூடிய வல்லமை நமக்கு இருக்க வேண்டும். உதாரணமாக, பிள்ளைகளை நாம் திருத்தும் போது சில நேரங்களில் நாம் நேரடியாக உண்மையை கூறி திருத்த வழிகிட்டால் அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் இருக்காது. எனவே அந்த தொடர்பு முறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். எனவே
நாம் அதை பக்குவமாக நேரம் அறிந்து காலம் அறிந்து மற்றவர்களின் தகுதி அறிந்து அதை நாம் மெதுவாக இனிமையாக தந்திரமாக கொடுக்கும் திறன் எமது பேச்சு நடத்தைகளில் இருக்க வேண்டும். இதுவே ராஜ தந்திரமாகும். இந்த ராஜ தந்திரத்துக்கு நாம் சில வேளைகளில் வேடிக்கையாக அல்லது நகைச்சுவையாக இருப்பது மிகவும் உதவி புரியும். ஏனென்றால் மற்றவர்களை வேதனைப்படுத்தாது அவர்களை அறிந்து நாம் கதைக்கும் திறன். இதுவே எமது விசுதி சக்கரத்தின் பண்புகளாகும். இது சர்விக்கல் பிளெக்சஸ் என்று அழைக்கப்படும் கழுத்து நாளம். இது 16 இதழ்களை கொண்டது. ஆகாஷ தத்துவம் ஆகாஷ தத்துவம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த விசுதி சக்கரம் நாம் கதைக்கும் போது அது வெளியே ஆகாஷ தத்துவத்தோடு தொடர்பை ஏற்படுத்துகின்றது. இருதய சக்கரம் வாயு தத்துவம். நாம் சுவாசம் மூலமாக காற்று உள் போய் வெளிவருகின்றது நெஞ்சு பகுதிக்கு. இவை எமது முகம், கழுத்து, மேற்கை, எமது கையின் மேற்பகுதி, வாய், நாக்கு, பற்கள், நாசி, முகம், இவ்வாறான உறுப்புகள். அது மட்டுமல்ல, உள் மற்றும் வெளிப்புற காது, கண்களின் இயக்கம், தைராய்டு சுரப்பி, நமது தைராய்டு சுரப்பி இவற்றை சீரமைக்கும் சக்கரமாகும். நமது கைகளில் ஆள்காட்டி விரலால் குறிக்கப்படுகின்றது. கால்களிலும் 2வது விரலால் குறிக்கப்படுகின்றது. நமது நெற்றியில் நமது உச்சி தலைமயிர் உச்சி புரியும் இடத்துக்கு சற்று கீழ் உள்ள பகுதி எமது விசுதி சக்கரம் ஆகும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருமணமான பெண்கள் 2 குங்குமப்பட்டு போடுவார்கள். ஒன்று நடு நெற்றி மற்றும் அந்த உச்சி பகுதி. அந்த பகுதி நமது விசுதி சக்கரமாகும். இந்த விசுதி சக்கரத்தின் அறிவு நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அடுத்தவர்களுடன் தொடர்பு. இச்சக்கரம் விழிப்படைவதால் ஒளியூட்டப்படுவதால் நாம் சுயமரியாதையை காண்கின்றோம். சுயமரியாதை எமது இடது விசுதி சக்கரமாகும். சுயமரியாதை வந்துவிட்டால் நாம் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். மற்றவர்களையும் நாம் மதிப்போம். அது எமது வலது விசுதி சக்கரமாகும். மற்றும் இந்த சுயமரியாதை என்றால் நாம் எம்மை நன்கு அறிந்தவர்கள். எனவே மற்றவர்கள் எம்மை புகழ்ந்தாலோ அல்லது எம்மை விமர்சனம் செய்தாலோ அல்லது தீங்கிழைத்தாலோ நாம் சோர்வடையாது அனைத்தையும் ஒரு உயர் நிலையில் இருந்து சாட்சி பாவ நிலையில், ஆத்ம நிலையில் பார்க்கும் நிலை நமக்கு வந்து சேர்கின்றது. ஏனென்றால் நாம் தினம் தியானம் செய்யும் போது நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மை, அந்த அடையாளம் நமக்கு வந்து சேர்கின்றது. அந்த உயர் நிலையில் இந்த சக்கரங்களின் பண்புகள் வெளிப்படும் போது நாம் அந்த அறிவு பூர்வமான நிலையில் இந்த இவை அனைத்தும் நம்மை பாதிக்காத நிலை வருகின்றது. ஏனென்றால் நாம் அவற்றை நன்கு புரிந்து கொள்கின்றோம். ஒரு சாட்சி பாவ நிலையில் தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கின்றது. ஆத்மாவுடன் இந்த ஒருமித்த நிலையில் நாம் நம்முடைய உடல், மனம், எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக ஒரு சாட்சியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வாழ்வு ஒரு நாடகம் என்ற ஒரு நிலை நாம் கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையே ஒரு நாடகம் என்று அந்த தத்துவ
வார்த்தைகளின் அர்த்தம் இதுதான். ஏனென்றால் அந்த அறிவுபூர்வமான நிலையில் நாம் அந்த நாடகத்தை கண்டு சாட்சி பாவ நிலையில் அதை நான் பார்க்கின்றோம். அந்த ஆத்ம நிலையில் எதுவும் எம்மை பாதிக்காத ஒரு நிலை. ஒரு வார்த்தையில் எமது விசுத்தி சக்கரத்தை சொல்வதானால், நாட் ரியாக்டிங், டிட்டாச்ட், விட்னஸ். எதிர்வினை ஆற்றாமல் அனைத்திலிருந்தும் விலகிய சாட்சி பாவ நிலை. இதுவே ஆத்ம நிலை, இதுவே தியான நிலை. இந்நிலையை நாம் எமது இந்த தியான நிலை, இந்த ஆத்ம நிலையை நாம் ஒரு புல்லாங்குழல் வாத்தியத்தோடு ஒப்பிடலாம். புல்லாங்குழல் அதாவது இசை வாத்திய கருவிகளில் மிகவும் எளிமையான, மிக மிக எளிமையான ஒரு கருவி என்றால் அது புல்லாங்குழல். ஒரு மூங்கிலின் ஒரு சிறு பகுதி. நீங்கள் புல்லாங்குழலை பார்த்தீர்கள் என்றால் அதில் சரியான இடங்களில் துவாரங்கள் இடப்பட்டிருக்கும். உள்ளுக்குள் ஒன்றும் இல்லை, வெற்றிடம், வெறுமையாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஆனால் சில துவாரங்கள் சரியான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும். இதிலிருந்து மிகவும் அருமையான இசை வெளிப்படும். அந்த கருவியை திறமையாக இயக்க தெரிந்த ஒருவர் அந்த கருவியை இயக்கும் போது இசை வெளிப்படுகின்றது, இனிமையான இசை வெளிப்படுகின்றது, புல்லாங்குழல் இசை. இந்த இசையை யார் ஏற்படுத்துவது? புல்லாங்குழலா அல்லது அதை வாசிப்பவரா? புல்லாங்குழல் தனியாக இசையை உருவாக்க முடியாது. ஆனால் ஒன்றை ஒன்று செய்கின்றது, தன்னை தயார்படுத்துகின்றது. புல்லாங்குழல் தன்னை தயார்படுத்துகின்றது. உள்ளுக்குள் ஒன்றும் இல்லை, சரியான இடங்களில் துவாரம். புல்லாங்குழல் தன்னை தயார்படுத்துகின்றது. அதை இயக்குபவர் தன்னை தயார்படுத்துகின்றார். அதில் ஒரு திறமை வாய்ந்தவராக தன்னை பயிற்சி செய்து கொள்கின்றார். இருவரும் சேரும் போது, இருவரும் தயார்படுத்தி சேரும் போது அருமையான இசை வெளிப்படுகின்றது. அதுபோல்தான் இந்த ஆத்ம பரமாத்மாவின் தொடர்பும். ஆத்மா தன்னை தயார்படுத்துகின்றார், ஆத்மாவுக்கு உதவி புரிய ஆத்மா தன்னை தயார்படுத்த வேண்டும். அதாவது நாம் எம்மை தயார்படுத்த வேண்டும். இந்த புல்லாங்குழல் போல் எமக்குள் ஒன்றும் இல்லாத, அதாவது அகங்காரம் மமகாரம் இல்லாத ஒரு தூய்மையான நிலையில் நாம் எம்மை அந்த இசை கலைஞன், மாபெரும் இசை கலைஞனான அந்த பரம்பொருளிடம் நாம் எம்மை அர்ப்பணிக்கும் போது பரம்பொருள் எமது வாழ்க்கையில் மிகவும் இனிமையான இசையை வெளிப்படுத்துகின்றேன். எமது வாழ்க்கையே ஒரு இனிமையாக மாறுகின்றது. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். புல்லாங்குழல் அதுபோல் நாம் அகங்காரம் மமகாரம் இல்லாது தூய்மையாக இருக்கும் போது பரம்பொருள் எம்மை நாம் தயாராக இருக்கின்றோம், பரம்பொருளும் தயாராக இருக்கின்றார். எனவே இந்த நிலையில் இரண்டும் ஒன்றாக சேர்கின்றது. எனவே இந்த விசுத்தி சக்கரத்தின் குணங்கள் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். மற்றும் பிரச்சனைகள் நாம் இப்போ பார்த்தவற்றுக்கு எதிரானவை சாட்சி நிலை இல்லாமல் எதிர்வினை புரிதல், குற்ற உணர்வு, சுயமரியாதை இல்லாத நிலை,
கடுமையாக பேசுவது, சாபமிடுவது, அதிகமாக பேசுவது, முன்கோபம், ஆதிக்க உணர்வு, அதாவது இவை இந்த தெய்வீக ராஜதந்திரத்துக்கு எதிரானவையாக இருக்கின்றது. மற்றும் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சளி தொந்தரவுகள் இருந்தால் நமது விசுதி சக்கரம் பாதிக்கப்படுகிறது. எனவே நாம் நமது தொண்டையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றும் மன அழுத்தம், இவைகள் ஐம்புலன்களில் பிரச்சனை விசுதி சக்கர பாதிப்பால் ஏற்படுகின்றது. எனவே இதை சரி செய்வது காலை மாலை தியானம். சக்கரங்களை சரி செய்வதற்கு காலை மாலை தியானம், மாலையில் உப்பு நீர் சுத்திகரிப்பு அவசியமாகின்றது. அது உங்களை வெகுவாக நாடிகளை சமநிலைக்கு கொண்டு வந்து அமைதி நிலைக்கு கொண்டு வருகின்றது. இடது பக்கம் மெழுகுவர்த்தி ஒளி மற்றும் சக்கரங்களுக்கு நாம் அதிர்வுகள் கொடுக்கலாம். உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள் மற்றும் சில உடற்பயிற்சிகள், ஆரோக்கிய குறிப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் போட்டு நமது சக்கரங்களுக்கு மசாஜ் செய்வது, அவ்வாறான ஆரோக்கிய குறிப்புகளை நாம் கைக்கொள்ளலாம். எனவே எமது உடல், ஆத்மா குடிகொண்டிருக்கும் எமது பௌதீக உடலை நாம் அதற்கு ஏற்றதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த உடல் ஆத்மா குடிகொண்டிருக்கும் ஒரு கோயில் என்று நாம் சொல்லலாம். இடது பக்க விசுதி சக்கரத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நாம் குற்ற உணர்வை நிறுத்தி எம்மை எதிர்கொள்ள வேண்டும். சகோதர சகோதரி உறவில் தூய்மை மேம்படுத்த வேண்டும். பழி சொல்வது, குறை கூறுவதை கைவிட வேண்டும். ராஜதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். மோசமான மனநிலை இருக்கக்கூடாது. எம்மை பற்றி நாம் அதிகம் பேசக்கூடாது. மோசமான மனநிலை, இவை அனைத்தும் நான் ஒரு தூய ஆத்மா, அந்த ஆத்ம நிலையில் இலகுவாகின்றது. இவை அனைத்துக்கும் மருந்து அங்கிருக்கின்றது. மற்றும் நடு விசுதி சக்கரம் நாம் அதிர்வுகள் கொடுக்கலாம். உப்பு நீரில் முக்கியமாக இரவு பற்களை சுத்தப்படுத்தி உப்பு நீரால் நன்றாக கொப்பளித்து தொண்டையையும் நாம் அந்த காகுல் பண்றது என்று சொல்லுவோம். அதன் மூலமாக தொண்டையையும் சுத்திகரித்து, ஆனால் காலை எழும்பும் போது அவை அனைத்தும் தூய்மையாக இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும். துளசி தேநீர் அல்லது ஓமம் தேநீர் நாம் அருந்தலாம். குளிர் காலங்களில் துளசி தேத்தண்ணி அல்லது ஓமம் போட்டு தேத்தண்ணி நாம் மெல்லிய சூட்டோடு குடிக்கும் போது அது நமது விசுதி சக்கரத்துக்கு மிகவும் இதமாக அமைகின்றது. நாசி துவாரங்கள், மூக்கு துவாரங்கள், இவைகளை நாம் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். டஸ்ட், முக்கியமாக டஸ்ட், நாம் பயணம் செய்யும் போது ரோட்டுகள், அதுகளில் இருந்து தூசிகள், அதுகள் மூலமாக நமது நாசி துவாரத்தில் தூசுகள் படுகின்றது. அது சில பேருக்கு ஒத்து வராது. அவ்வாறு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், அந்த ஓமத்தை சிறிது நெருப்பு தணலில் போட ஒரு சிறிய புகை வரும். அந்த புகையை நீங்கள் உள்ளுக்கு இழுக்கும் போது அது மூக்கு துவாரங்களை சுத்தம் செய்கின்றது. அல்லது கொஞ்சம் பசு நெய்யை நீங்கள் மூக்குக்கு போடலாம். என்றால் அந்த தூசுகள் உள்ளுக்கு போய் பாதிக்காது, அங்கே எண்ணெயிலேயே தங்கிவிடும். ஸோ நீங்கள் பிறகு காலை போட்டு கொண்டு போனீர்கள் என்றால் மாலை வந்தா பின்பு நீங்கள் மூக்கை நன்றாக சுத்தம் செய்து விடலாம். ஒரு பழைய மெல்லிய துணியால் அல்லது இந்த இப்பொழுது பேப்பர் நாப்கின்ஸ் கிடைக்கின்றது, அதால் இதெல்லாம் பல் துலக்கி பல்களை இருவேளை துலக்குவது மிகவும் அவசியம். துப்புரவாக வைத்திருக்கலாம். ஏனென்றால் அதிலிருந்து நிறைய நரம்புகள் போகின்றது. இவை அனைத்தும்
விசுதி சக்கரத்தோடு தொடர்பானவை. எனவே அந்த இவற்றை சுத்தம் செய்து வைத்திருப்பதால் நரம்புகள் சுத்தம் அடைகின்றது. நாக்கை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது நடு விசுதி. வலது பக்கம் குறைவாக பேச வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து தந்திரமான பேச்சாக இருக்க வேண்டும். இனிமையான, சமநிலையான, அமைதி தரக்கூடிய பேச்சு. உண்மையில் அந்த பேச்சு உண்மை சார்ந்ததாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் பொய்யுக்கு அடிபணிய கூடாது, அதற்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரம் மற்றவர்களை அதிகாரம் செய்யவும் கூடாது. எனவே இது ஒரு சமநிலையான நிலை. நாம் சத்தியத்தில் நிற்க வேண்டும். அதே நேரம் மற்றவர்களை அதிகாரம் செய்யாது அவர்களின் பிழைகள், அவர்களின் அறியாமை, இவற்றை நாம் ராஜதந்திரத்தோடு கையாளும் திறமை நமக்கு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் வேண்டாத விவாதங்கள், பிரச்சனைகளுக்கு உள்ளாவோம். அவை எமது விசுதி சக்கரத்தை பாதிக்கும். எமது அன்பாலும் இனிமையான, நேர்மையான, சமநிலையான, ராஜதந்திரமான பேச்சுக்களால் நாம் இந்த உறவுகளை சமாளித்துக் கொள்ளலாம். மற்றும் உணவில் அவ்வளவு கவனம் தேவையில்லை. சத்தான உணவாக எமது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை மன்னித்து, கோபத்தை குறைத்து, விதண்டாவாதம், ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த மாதிரியான இதுகளில் நேரத்தை செலவிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். இப்பொழுது நாம் எமது சமநிலைக்கு செல்லுவோம். இடது நாடி சமநிலைக்கு மெழுதிரியை பாவிப்போம். பின்பு உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். இப்பொழுது நாம் சிறிது எம்மை உள்ளாய்வு செய்வோம். இந்த சாயோகா தியானத்தை ஆரம்பிக்க முன்பு நான் எந்த நிலையில் இருந்தேன், ஆரம்பித்த பின்பு எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் எவை? எனது உடல், மனம், உணர்வுகள் மற்றும் ஆத்ம என்ன வகையான ஆத்ம ஞானம், அறிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எனது உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? எனது மனதின் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? எனது உணர்வுகள் என்பது எமது நிறைவேறாத ஆசைகள். இதனால் எமக்குள் ஏற்பட்ட அன்ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷமின்மை, தாக்கங்கள், இவைகளில் மாற்றம். இப்பொழுது எமது உணர்வுகள் அமைதியாக ஒரு மகிழ்வான, ஒரு ஆனந்த நிலை, ஒரு திருப்தியான நிலைக்கு செல்கின்றதா? மற்றும் ஆத்ம ஞானம், அதாவது எமது அறிவில், இந்த அறிவு புத்தகங்கள் பற்றியதல்ல, எமது இந்த தியானம் மூலமாக எமக்குள் நாம் புரிந்து கொண்ட விடயங்கள், உண்மை தத்துவம் பற்றி நாம் புரிந்து கொண்ட விடயங்கள், அவை எம்மை ஒளியூட்டுகின்றதா? அவை எமக்கு ஒரு பிரமிப்பை தருகின்றதா? அந்த அறிவுகளால் நான் ஒரு அமைதியான, திருப்தியான, ஒரு ஆனந்த நிகழ்வை, ஒரு பாதுகாப்பான நிலை நமக்குள் ஏற்பட்டிருக்கின்றன.
இப்பொழுது இவை அனைத்துக்கும் ஏற்பட்ட நல் மாற்றங்களுக்கு நாம் மனதார இதயபூர்வமாக நன்றி உடையவர்களாக இருப்போம். எமது குரு, தெய்வீக அன்னை, தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு எமது முழுமையான நன்றியை, இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்போம். இந்த தியானத்தை குரு கீழிறங்கி வந்து எமது வீடுகளுக்கு இந்த அறிவை கொண்டு வருகின்றார். நாம் வீட்டில் இருந்து கொண்டே இந்த அறிவை, ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே முதல் கண் நாம் நமது நன்றியை இதயபூர்வமாக தெரிவித்து நமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். மேலும் மேலும் நாம் இதில் முன்னேற இந்நிலையில் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். நமது இடது கையை மெழுகு திரியை நோக்கி வைத்து வலது கையை பூமி தாயில் வைப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. நான் இப்பொழுது ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது அடையாளம். இந்த ஆத்ம நிலையில் நான் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்ற அந்த தூய ஆசையை எனக்கு தந்தருளுங்கள். எனது இடது நாடியில் முழுமையாக நிலைநாட்டுங்கள். வேண்டாதவை, அழிவுகரமானவை அனைத்தும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இப்பொழுது கவனம் எங்கிருக்கின்றது? சட் சித், சித்தம் மிகவும் முக்கியம். தலை உச்சிக்குழி விரிவடைந்து திறக்கின்றதா என்று அவதானிப்போம். இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகள். சுவாசத்தை மெதுவாக உள்ளிழுக்கும் போது அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளையும் மெதுவாக உள்செல்ல விட்டுவிடுங்கள். வெப்பம், சூடு உணர்ந்தால் அந்த வெப்பத்தை தானாக வெளியேற விட்டுவிடுங்கள். வெப்பம் உணர்ந்தால் அது குண்டலினி அன்னை உங்கள் சக்கரங்கள், நாடிகளை சென்று அங்கிருக்கும் வேண்டாதவற்றை வெளியேற்றுகின்றார் என்பதே அதன் அர்த்தம். எனவே அந்த வெப்பத்தை முழுமையாக வெளியேற விட்டுவிடுங்கள். கை விரல் நுனிகளில் நீங்கள் விறைப்பு அல்லது கனம் அல்லது ஒரு துடிப்பு அல்லது முள்ளு குத்துவது போல் ஒரு உணர்வு இருந்தால் அது தொடர்பான சக்கரங்களில் நீங்கள் கவனிப்பை கொடுக்க வேண்டும். இப்பொழுது சக்கரங்களின் உறுதிமொழிகள் உங்களுக்கு தெரியும். அவற்றின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எந்த தத்துவம் எனக்குள் குறையாக இருக்கின்றது, எந்த பண்பு எனக்குள் குறையாக இருக்கின்றது. இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். மெழுகுதிரி சுத்திகரிப்பு செய்தவர்கள் மெழுகுதிரியை அணைத்த பின்பு
உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். இப்பொழுது நமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில் இடது கை ஆகாயத்தை நோக்கி இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த நான் என்ற அகங்காரம், எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், அதீத சிந்தனைகள், தூய்மையற்ற மன எண்ணங்கள், தூய்மையற்ற உடல் தொழிற்பாடுகள், இதனால் வேண்டாத பிரச்சனைகள், மன அழுத்தம், மேலதிக உடல் வெப்பம், எனது ஈரலை பாதிக்கும், எனது உள்ளுறுப்புகளை பாதிக்கும் மேலதிகமான உடல் வெப்பம் அனைத்தையும் அகாய தத்துவத்தால் அகற்றி விடுங்க. எனது வலது நாடியில் எனது கிரியா சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மன உடல் தொழிற்பாடுகளை தூய்மைப்படுத்தி தாருங்கள். உடல் மன தொழிற்பாடுகள் தூய்மையாக இருப்பதற்கு தூய ஞானம் அவசியமாகும். தாயே, எனக்கு தூய அறிவை தந்தருளுங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனத்தை அறிவூட்டி எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது பிரம்மராந்திரம் தலையுச்சி குழி லேசாகி திறக்கின்றதா? விரிவடைகின்றதா? அங்கு ஒரு லேசான தன்மை மற்றும் ஒரு நீர் நீர் ஊற்றெடுத்து மெதுவாக வெளிவருவது போன்ற ஒரு உணர்வு தலை உச்சியில் ஏற்படுகின்றதா? குளிர்மை உணர முடிகின்றதா? உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகளில் என்ன உணர்கின்றோம்? நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீக சக்தியே செய்கின்றது. அமைதியாக எதிர்வினை புரியாது பற்றற்ற நிலையில் சாட்சி பாவமாக என்னை பார்ப்பதே எனது வேலை. குண்டலினி தாயின் வழிகாட்டலை நாம் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அவர் எங்கெங்கு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை காட்டி தருவார். அந்த இடங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சகஜ நுட்பங்கள் மூலமாக, சுத்திகரிப்பு மூலமாக, பிரார்த்தனைகள், உறுதிமொழிகள் மூலமாக நாம் கவனித்துக் கொள்ளலாம். நமது கவனத்தை அமைதிப்படுத்துவதற்கு நமது கல்லீரல், அதாவது லிவரை நாம் கவனித்துக் கொள்ளலாம். உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது ஒரு ஐஸ் பொதி கல்லீரலுக்கு ஒரு 5-10 நிமிடம் வைக்கலாம். இல்லாவிட்டால் நமது இடது கையை இப்பொழுது நாம்
எமது கல்லீரல் இருக்கும் இடத்தில் வைப்போம். கல்லீரல் வலது பக்க மேல் வயிற்று பகுதி, அதாவது எமது இந்த விலா எலும்புகள், கடைசி விலா எலும்பு முடியும் அந்த பகுதி வலது பக்கமாக அங்கு வைப்போம். நாம் குண்டலினி எண்ணெயை அங்கு வருமாறு கேட்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலின் அனைத்து பாதிப்புகளையும் சரி செய்து தாருங்கள். கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பு சக்தியால் ஒளியூட்டி எனது கல்லீரலை சரி செய்து தாருங்கள். நான் இதுவரை காலமும் தவறான உணவு பழக்கங்களால், தவறான பழக்க வழக்கங்களால் அல்லது கோபம், சண்டை, சச்சரவு என்று அமைதியின்மை, மன அழுத்தம் இவற்றால் நான் எனது கல்லீரலை பாதித்திருக்கலாம். அவை அனைத்தையும் மன்னித்து எனது கல்லீரலை அன்பால் நிரப்பி அதனை சரி செய்து தாருங்கள். அதன் எனது கல்லீரலின் அனைத்து முக்கியமான தொழிற்பாடுகளை நீங்களே கட்டுப்படுத்துங்கள். வலது கையால் நுண்ணதிர்வுகள் உட்சென்று இடது கையால் கல்லீரலுக்கு செல்கின்றதா, அங்கு ஒரு குளிர்மையை உணர முடிகின்றதா? எனது கவனம் எங்கு இருக்கின்றது? இப்பொழுது நமது இடது கையை நாம் அடியில் வைப்போம். வலது கையால் வலம் சுழியாக சுற்றி எமது கல்லீரலுக்கு நாம் சிறிது நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். கை விரல் நுனிகளால் விரல் நுனிகளை, வலது கை 5 விரல் நுனிகளையும் கல்லீரலை நோக்கி வைத்து வலம் சுழியாக நாம் சுற்ற வேண்டும். அதாவது காற்றை விசுறுவது போல், நாம் ஒரு வேர்த்தால் நாம் காற்றை விசுறுகிறோம், அதுபோல் எமது ஈரலுக்கு நாம் நுண் அதிர்வுகளை கொடுக்கின்றோம். ஸோ அந்த நேரம் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் கைவிரல் நுனிகளிலிருந்து ஒரு குளிர்மை வெளிவந்து எமது கல்லீரலை குளிர்ச்சியாக்குகின்றதா என்று கவனியுங்கள். எதுவும் உணராவிட்டாலும் பிரச்சனை இல்லை. கவனம் தூய்மை அடைய அடைய நீங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கும். ஸோ கோபம், நாம் கோபப்படுவது எமது கல்லீரலை முழுமையாக பாதிக்கும்.
சில வேளைகளில் மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்பை விட நாம் கோபப்படுவதால் ஏற்படும் பாதிப்பு கூடவாக இருக்கலாம். எனவே நாம் இன்றிலிருந்து சொல்லுவோம், நான் யாரிடமும் கோபப்பட மாட்டேன். எந்த ஒரு சந்தர்ப்பமானாலும் அறிவுபூர்வமாக நாம் அதை கையாளுவோம். பொறுமை, மன அமைதி, சாட்சி நிலை. இப்பொழுது இரு கைகளையும் நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். எமது கவனம் இப்பொழுது முழுமையாக தலை உச்சிக்குழியிலிருந்து சுழுமுனை நாடி வரை நாடியில் முழுமையாக இருக்கட்டும். சுழுமை நாடியே எமது நடு அச்சு, எமது சமநிலை அச்சாகும். அங்கிருந்து கொண்டு தெளிவாக எமது இரு கைகள், உள்ளம் கை 10 விரல் நுனிகளை அவதானிப்போம். என்று விசுதி சக்கரம் தலை உச்சிக்குழியிலிருந்து கொண்டு முழுமையாக விசுதி சக்கரத்தில் கவனிப்போம். தொண்டை, விசுதி சக்கரம் சமநிலையுடனும் நல்ல ஒளி பெற்று ஆற்றலுடனும் இருக்கும் போது ஒரு வளமான விசுதி சக்கரம் உடைய ஒருவர் மனிதர் மற்றவர்களோடு இணக்கத்தை உணர்வர். முதலில் தன்னோடு இணக்கம், தனக்குள் ஒரு அமைதி உடையவராகவும் மற்றவர்களோடு இணங்கி அமைதியை நிலைநாட்டுபவராகவும் இருப்பார். கூட்டாக அவர் நன்றாக வேலை செய்யும் ஒருவராக இருப்பார். இதுவே கூட்டமைப்பு, கூட்டு விழிப்புணர்வு. நமது விசுதி சக்கரத்துக்கு எதிரானது பொறாமை. இந்த பொறாமை இந்த விசுதி சக்கரத்தின் அறிவால் நமக்கு முழுவதுமாக தானாக மறைந்து போகின்றது. மற்றும் விசுதி சக்கரத்தில் இந்த கூட்டு விழிப்புணர்வு வரும்போது நாம் பரபிரம்மத்தோடு தொடர்பு நன்றாக கிடைக்கின்றது. அதாவது எங்கு நிறைந்திருக்கும் இந்த இறை அன்பு நுண் அதிர்வுகளை உணரும் திறனை அதிகரிப்பது இந்த விசுதி சக்கரம். எனவே விசுதி சக்கரம் பாதித்திருந்தால் நீங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருந்தாலும் இந்த நுண் அதிர்வுகளை உணர முடியாத ஒரு நிலை இருக்கலாம். உங்கள் நரம்புகள் பாதிக்கப்பட்டு கைகளில் அந்த உணர்வை உணர முடியாதிருக்கலாம். எனவே எண்ணெய் போட்டு இந்த நரம்புகளை, கழுத்து பகுதிகளை நீங்கள் மசாஜ் செய்து விசுதியை குறித்து தியானித்து அதன் பண்புகளை உள்வாங்கும் போது இந்த நுண்ணதிர்வுகளை உணர்கிற உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நுண்ணதிர்வுகள் என்பது எமது நாம் ஆத்மாவை வெளிப்படுத்துகின்றோம். இந்த ஆத்மாவை வெளிப்பாடு விசுதி சக்கரம் எப்பொழுதும் நாம் எம்மை வெளிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆத்மாவின் வெளிப்பாடு நுண்ணதிர்வுகளாக வெளிவருவதற்கு நமது விசுதி சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த விசுதி சக்கரத்தின் உறுதிமொழிகளை பார்ப்போம். இப்பொழுது நமது வலது கையை நடு விசுதி சக்கரம், அதாவது கழுத்து பகுதியில் வைப்போம். நாம் ஒன்றே ஒன்று செல்வோம். தாயே, என்னை எதிர்வினை புரியாத பற்றற்ற சாட்சி நிலையில் வைத்திருங்கள். அது மிகவும் ஒரு உன்னதமான நிலை. அந்த நிலையை தருமாறு நாம் கேட்போம். மற்றும் தாயே, என்னை பரபிரம்மத்தின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். தாயே, என்னை
எதிர்வினை புரியாத பற்றில்லாத ஒரு சாட்சி நிலையில் என்னை வைத்திருங்கள். எனக்கு அந்த உயர் நிலையை தாருங்கள். என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். இவ்வாறு ஒவ்வொரு பிரார்த்தனையும் நாம் சொல்லும் போது நாம் நமது தலை உச்சி மிகவும் ஆறுதல் அடைந்து தளர்வடைந்து திறப்பதை நாம் காணலாம். இப்பொழுது நமது வலது கையை ஹம்ச சக்கரம், இது விஷுதி சக்கரத்தின் ஒரு பகுதி, நமது கண்ணில் அந்த கண் புருவங்கள் இருக்கின்றது. கண் புருவங்கள், அந்த புருவங்களுக்கு மத்தியில் அந்த மூக்கின் மூக்கு மூக்கு ஆரம்ப பகுதி, அந்த புருவங்கள் மத்தியில் இருக்கும் பகுதி, அதை நமது ஆள்காட்டி விரலால் நாம் அதை ஒரு சிறிது சுற்றி வலம் சுழியாக சுற்றி அந்த அந்த பகுதியை ஒரு சிறிது மசாஜ் செய்வோம். இதுவே நமது ஹம்ச சக்கரம். இது விஷுதியின் ஒரு பகுதியாகும். இந்த ஹம்ச சக்கரம் நமக்கு பகுத்தறிவை தருகின்றது. பகுத்தறிவு, பொது அறிவு, அதாவது நாம் பகுத்தறிவு பொது அறிவு கொண்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். முட்டாள்தனமானவர்களாக இருக்கக்கூடாது. அதை தருவது இந்த ஹம்ச சக்கரம். இந்த பகுத்தறிவு என்பது எது சரி எது பிழை என்று உடனடியாக அறியும் ஒரு திறன். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனக்கு நல்லது கெட்டது பகுத்தறியும் திறனை தந்தருளுங்கள். மெதுவாக நாம் மசாஜ் செய்வோம். பிரார்த்திக்கும் போது மாற்றத்தை பார்ப்போம். தாயே எனக்கு வாழ்வில் நல்லது கெட்டது பகுத்தறியும் திறனை தாருங்கள். நான் என்னை சீர்திருத்தம் செய்யும், என்னை நானே சரிப்படுத்தும், சீர்திருத்தம் செய்து வழி நடத்தும் திறனை எனக்கு தாருங்கள். இப்பொழுது எமது வலது கையை இடது பக்க விஷுதி சக்கரத்தில் வைப்போம். எமது தோல் மூட்டும் கழுத்தும் சந்திக்கும் இடம். நன்றாக நாம் நமது வலது கையை அதில் வைத்து நமது தலையை சிறிது வலது பக்கம் திருப்புவோம். அவ்வாறு திருப்பும் போது இதில் இந்த எமது இடது விஷூதி திறக்க ஏதுவாகின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம், ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் ஒரு குற்றம் இல்லாத நிலைக்கு செல்கின்றேன். எனது தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு எந்த குற்ற உணர்வும் நமக்கு தேவையில்லை. தாயே, தங்கள் அருளால் நான் குற்றம் அற்றவன், குற்றம் உணர்வு இல்லாது இருக்கின்றேன் தங்கள் அருளால். மற்றும் ஆத்ம ஞானம், ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் எம்மை எதிர்கொண்டு மன தைரியத்தோடும் அதற்கான அறிவும் நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே நாம் எம்மை எதிர்கொண்டு நாமே எம்மை திருத்தி வளம்படுத்தும் திறன் நமக்கு இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றது. எனவே நாம் எம்மை எதிர்கொள்வோம். குற்ற உணர்வு முழுமையாக கைவிடுவோம். எந்த விதமான பிழை விட்டிருந்தாலும் அனைத்துக்கும் மன்னிப்பு இருக்கின்றது.
மற்றும் அனைத்தும் ஒரு காரணத்துக்காகவே. அவற்றிலிருந்து பாடத்தை கற்று நாம் முன்னேறுவோம். இதுவே சுய மரியாதை. எமது இடது விஷுதி எம்மை நாம் எதிர்கொள்வது. மற்றவர்கள் எம்மை திருத்த தேவையில்லை, நாமே எதிர்கொள்ளலாம். இப்பொழுது எமது வலது கையை மடியில் கொண்டு வந்து இடது கையை எமது வலது வலது விஷுதி சக்கரத்தில் வைப்போம். வலது பக்கம் தோளும் கழுத்தும் சந்திக்கும் இடம் வைத்து தலையை இடது பக்கம் திருப்புவோம். எனவே இந்த வலது விஷுதி சக்கரம் திறக்க ஏதுவாக இருக்கும். இந்த வலது விஷுதி சக்கரம் எமது பேச்சு திறமை. அது உண்மையாக இருக்க வேண்டும், அதே நேரம் இனிமையாகவும் இருக்க வேண்டும். நமக்கு அமைதி தருவதாகவும் மற்றவர்களுக்கு அமைதி தருவதாகவும் இருக்க வேண்டும். எனவே ராஜதந்திரம் இங்கு முக்கியம். அந்த தெய்வீக ராஜதந்திரம், அதாவது அந்த பக்குவமான நிலை. மற்றவர்களை மதிக்கும் நிலை. இதில் நாம் கேட்டுக்கொள்வோம், தாயே, எனது வார்த்தைகள், செயல், உடை, நடை, பாவனை அனைத்தும் உண்மையை இனிமையாக வெளிப்படுத்துவதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் அருள் உரையை கேட்போம். விஷுதி சக்கரம் பற்றிய மேலதிக விளக்கங்கள். முதலில் நாம் விஷுதி சக்கரம் நாம் பார்த்தோம். இது தொடர்பு மற்றும் நுண் அதிர்வுகள் நன்றாக உணர்வதற்கு பொறுப்பாக இருக்கும் சக்கரம். எனவே இந்த நுண் அதிர்வுகள் என்றால் என்ன என்பதன் விளக்கத்தை நாம் ஸ்ரீமாதாஜியிடம் இருந்து கேட்ட பின்பு விஷுதி சக்கரம் பற்றி ஒரு சொல் விளக்கத்தையும் கேட்போம். என்றும் ஸ்ரீமாதாஜியின் அருளுரைகள் கேட்கும் போது தியான நிலையில் கேளுங்கள். Vibrations, as I said, that is the manifestation of the spirit, but it is a very vague way of expressing it. Now see, there's a nice flame before me. This candle has been enlightened. Now what does it do? It gives you light. Alright. How does it give you light? By throwing light to us, by emitting light. It is the emitting of pulsation from the self. This light, this is light. Actually there is sound, there is light, very high frequency sounds, very high frequency. Actually many types of sound are mixed in this. There is magnetism in these vibrations. It has all the 5 elements, the subtle of all the 5 elements inside these vibrations. They are talking, they are telling you, they are guiding you, they are helping you. It's because the spirit is working. Like this light you take in your hand, you go in the darkness,
and you see that there is impediment in between. You have to cross it. So you get the idea with this light. The light is doing that for you. So when the spirit pulsates in your conscious mind, then it is a self-realized personality. But in the unconscious, it is there all the time working. Actually, the spirit itself comes out. It's as big as your thumb is. You can contain your thumb in your heart like that. That is the reflection of God Almighty within us, because heart receives that image within itself. It is pulsating and is emitting the knowledge through our unconscious. Spirit is an unconscious being till we are realized. Once we are realized, it becomes conscious. It starts emitting itself and pulsating. And what is spirit? Is God Almighty Himself in a miniature form, which is reflected in us. The more we clean our heart, which represents all the 7 chakras within us. There are 7 auras around our heart. All the 7 chakras which are here in the Sahasrara, the seats are there, and all the 7 chakras that are within us have 7 auras around our heart. And when all of them are clear-cut, absolutely clear, pure, integrated, then the complete emission starts of those vibrations. They are much more than I can explain, because, say, the other day a lady was writing a letter to me, and she was saying that, Mother, I'm so sorry, my accommodation problem is at the climax, and very frustrating letter to begin with, and I'm absolutely as if she's going to be doomed now, the way she was writing. I mean, it's such a trivial thing like that, but she was very much concerned because she didn't know where to go. And first half of the letter is like that, second half is this, that, Mother, just now I've received a letter from the authorities that they have allotted me a very beautiful place in certain places. The second half of this. No, I would say this is all vibrations, because it is all pervading power. You become one with the all pervading power. So how it helps? Because when she was writing to me, you see, the vibrations were feeling it, what she was writing from the paper. So they communicated to the all pervading power. And the angels, or you can say the deities, also can understand, and they must have thought, why bother Mother with all this nonsense? Better give her the letter as soon as possible, she finish it off. So in the second letter, she said, I'm such a fool to write all this, but I must write to you to give you the night and the day of my life, you see. So she wrote to me. So it can work like that way. So the vibrations actually are the things which are the doers and the enjoyers. They are the ones who enjoy also. Find a very good self-realized soul coming, then you just feel the self-realized soul and you say, oh, very good, come along, just have it. Come along, just have it. Starts enjoying that that joy that's coming from that person. And that is what it is. That you start enjoying that beauty in the person through vibrations. It's multi-dimensional thing, you see. Though it looks so simple that you're feeling in your hand, that's all. So it is a multi-dimensional thing, just like the God Almighty. And for your information, it is only He does everything. Only the vibrations work out everything. We really do not do anything whatsoever. We are living in fool's paradise. For example, the tree dies, alright, and you change it over and make a nice seat for me to sit down. Alright, so what tree is dead and you make a seat and you say, oh, you have built this, you have done that.
what do you do? Can you sprout even a small little seed? You cannot. But these vibrations only, which connect you with all pervading power, which are part of the pervading power, these pervading Almighty's eyes, you can say, they are the ones who look after each and every minute thing in this whole world. When you think of such a multi-dimensional thing. Now you have seen how vibrations work on people, how they dissolve even the thick bones and how they bring out the kundalini here and how you see the softness on your head. You cannot explain how. Because they only do everything. They have universal communication centers and they have universal broadcasting stations, they have universal TV centers, they have everything with them. In short, you just copy them a little bit and you think you are doing something, but you really don't do anything whatsoever. That's why it is said that Brahma, this is the expression of Brahma, these are the vibrations of the Brahma, is the only truth. The rest is all mithya, is all a maya, it's just an illusion. We live in illusions. He is the enjoyer, he is the doer, you are just in between to see it. It would be like this Mike thinking that he is giving the lecture of Sahaja. It's really like that. So, to explain what is vibrations may not be so simple in all its details, but the overall idea I have given to you. Is it alright? இப்பொழுது விஷுதி பற்றிய ஒரு முக்கியமான உரை ஒன்றை கேட்போம். So when we talk of communications, first of all, the greatest thing is the communication between human beings. And when we have to think of the communication with the human beings, many people think that by aggression you will communicate better, which is not true. I mean, if somebody wants to get something out of someone, say, so you go there and just talk. I have to have, how can I do it? This, that. As it is, it's no. But if you are sweet and start talking sweetly, then 99% will definitely dissolve. So to dissolve people with sweetness, how to do it, that trick one has to learn. How with sweetness you can dissolve people. This is one of his special qualities, that you talk to someone in such a manner, genuinely, in a very sweet manner, and the problem between you and that person will be dissolved. Absolutely. Now there are many tricks. How to talk to someone is one of the biggest things one has to learn. First of all, you must always show that you are less intelligent than another person.
Like I'm talking to scientists, I will say, I'm sorry, I don't know any science, no good for scientists. So they feel, oh, very good. If you have to talk to some musician, you must say, I don't know any music. No, I've learned little bit, but not much. Musician feels very happy. You may call it a pampering of the ego. You may call it. But there's no harm in saying that I am nothing compared to you. So the first trick is complete humility when you talk to another person. It's a sign of greatness. It's a sign of fulfillment. As the trees, when they are laden with fruits, they bend down. So the first of all, if you say, I am no one, I don't understand anything, but I would like to hear. This is first. First quality of communication is to be extremely humble about yourself. Another person should not know who you are. And there's a lot of fun in it. Say for example now, I can say about myself that my husband was very highly placed in India. But I met a friend in Delhi. She was studying with me in school and in college. And she asked me, where do you live? I told her in Meena Bagh, which was just a useless, small little place meant for very ordinary officers because they had not allotted us any house or anything. So temporarily we were there. She said, what is your husband doing? I said, doing so with some government servant. I didn't tell her. He came down. So he just looked at me, smiled. He said, do you know him? I said, he's my husband. She was shocked. He's your husband? Oh my God, why didn't you tell me? Immediately the whole thing changed. And she felt so ashamed of herself. She had started looking down upon me that I am married to some clerk or someone. So the best thing is to play down. Play down everything. Now I know of certain Sahaja, they say, oh, mother has given me such powers, I can do this, I can do that. This boastfulness is of no use. I haven't got any powers, you see. I am a Sahaja, that's all. But if you want, I can try. So, is to play down as much as you can. Practice this at home. First practice and then don't do it. So that is one of the greatest qualities of communication with others. Second thing, I think in the whole of Gita, if you read it, this one very important thing is krodhat vijayati samoha. See, among all the worst things that we have, according to him, we have 6 enemies. But in Gita, he started with krodha. He said, starts with krodha, with anger. If you have anger within you, then you are not a master at all. There's no need for a master to get angry because he can play about. He can make you dance like this. What is the need to lose your temper? But that mastery, if you don't have, of handling people, then after 5-6 minutes of talk, your voice starts raising and a sort of something starts barking.
Because that temper is still inside you burning. But for a master, there should be no temper. No need. He has started with Krodha, that with the Krodha all problems start. From one to another to another to another. So we should watch out if we are angry people. Anger comes from Vishuddhi. Starts from liver, Vishnu, but expressed through Vishuddhi. Face becomes red, eyes become red. From the mouth, you start saying all kinds of horrible things, and the whole expression becomes so different when you are angry. So this anger is to be seen. Where is it? Within us. Where is it, this anger? Liver? All right, I'll put it right. So to master it, you have to face yourself clearly. Many people have seen, people say, Mother, this lady is such a hot-tempered woman, she's so dominating. She does this, she does that. But if you tell her, so, no, I don't do that way. No, I'm very good. But how others are saying that? I don't know, but I'm very good. Finished. If somebody is saying that, then you watch yourself. Do you get into tempers or not? Are you losing your temper? It's very easy to make it out and face. So the trick of the trade is to face yourself and see for yourself how much you are lacking. So first is humility, which should be genuine. And secondly is equanimity. No temper. There is no need to take to temper. At the most you can say, hey, what are you doing? Why are you doing that way? Now if you do something, maybe something I might say which I do not like, so I don't want to say like that. At the most, up to that point is all right, that you should say that I dislike it. But not to go further with it. If you just stop at a point, then this habit of getting into temper will go away. This arrogance will go away. Which has to go. This arrogance has to go, this temper has to go, and then you will be surprised, you will feel very much relieved. Because this anger, once it comes in, reacts and catches your left Vishuddhi, and you become guilty. You feel very bad. Why I said so? I should not have said. So Vishuddhi is finished. Left Vishuddhi means it's a headache. It goes on accumulating like a storehouse there, all your anger, temper, whatever you have. And this left Vishuddhi catches. And you know the problems of left Vishuddhi. So if you get angry with someone, don't feel guilty. But go before the mirror and slap yourself nicely, twice. Now you get angry with yourself. Let me get angry. Then stand before the mirror. Shoot, like that. In the same manner as you get angry, try to act. So you never feel guilty. Or maybe more angry would be better. So you empty out your left Vishuddhi. Next time you won't do it. But feeling guilty means you'll again repeat the same thing. So this temper is expressed by men differently and women by differently. And I'm very much worried about the women sometimes because they take to water power. Then I'm lost. But those who have ego too much cry much more. That's the sign. I've seen. If you say anything to them, immediately they start crying. Because already the left Vishuddhi is there full, like a full balloon. When you touch them, it becomes water. But men
their temper is different style, as you know very well. That when they get angry, they might fight with each other, box everyone, and then settle down nicely and have something to drink. Let us have it out, you see, they'll say. Take out. But women don't. They keep it there. And once they keep it, then it becomes tears. It starts coming down. So these are just tears out of joy, happiness, that's different. Or out of feelings for others. But it's not that. But it's tears just to impress another person that you are very sad or something. ஸோ இந்த விசுதி சக்கரம் இதை நாம் கையாளுவது 2 முக்கியமான சொற்கள். ஒன்று வந்து பணிவு, மற்றது சமநிலை. பணிவு என்பது நாம் எப்போதும் ஒரு தாழ்மையோடு இருத்தல். ஆனால் எமக்குள் அந்த ஆத்மாவின் கண்ணியம் இருக்கின்றது. அந்த கண்ணியத்தால் நாம் பணிவடைகின்றோம். ஒரு மரம் நன்றாக கனிகள் நிறைந்திருக்கும் போது அது தாழ்மை அடைகின்றது. அதுபோல் நாமும் ஆத்மாவின் கண்ணியம், மேன்மை எமக்குள் நிறைந்திருக்கும் போது அந்த பணிவு எமக்கு வருகின்றது. மற்றவர்களை நாம் மதிக்கின்றோம். அடுத்தது சமநிலை. சமநிலை என்றால் கோபம் இல்லாத தன்மை. அதை எவ்வாறு நாம் அது கோபம் பற்றிய விளக்கம், அருமையான விளக்கம். அதை எவ்வாறு கையாள்வது, அதை நமக்கு எதிராக நாம் திருப்பும் போது நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த அருமையான உரை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கலாம். மேலும் அன்னையின் உரைகளை கேட்கும் போது மனதை தொட்ட விடயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் இந்த ஆத்மாவின் 6 எதிரிகளையும் நாம் கையாள்வதற்கு நாள் குறிப்பு எழுதுவதும் மிக இலகுவான ஒரு முறை. இது ஸ்ரீ மாதாஜியே நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அதன் பலனை நான் கண்டிருக்கின்றேன் எனக்குள். இன்றைய தியானத்தை நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு முடித்துக் கொள்வோம். முதலாவது முறை இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி ஸ்ரீ மாதாஜிக்கு நாம் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மேலும் எமது நாம் நேரடியாக வருவது பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நமது 23 மார்ச் 23 ஞாயிறு பின்னேரம் கொழும்பில் நாம் ஆரம்ப வகுப்பு, சயோக ஆரம்ப வகுப்பு நடைபெறும். இடம், நேரம் நாம் விரைவில் அறிய தருவோம். அதன் பின்பு 24, 25, 26, 27 யாழ்ப்பாணத்தில் ஆரம்ப வகுப்புகளும், அதன் பிறகு 28 வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு 28, 29, 30 பங்குனி மார்ச் மாதம் இந்த 3 நாளும் தியான கருத்தரங்கு. இது புதியவர்களுக்கானது அல்ல. எம்மோடு தியானத்தை தொடர்ந்து பயின்று வருபவர்கள், இப்பொழுது ஆரம்ப வகுப்பில் பயில்பவர்களும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் நான்
அதற்கு முன்பாக நாம் முழு சக்கரம் பற்றிய விவரங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். எனவே இந்த கருத்தரங்கில் பங்கு கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். புதியவர்களுக்கு இது பற்றிய அறிவு இல்லாதபடியால் அது அவ்வளவு பிரயோசனமாக இருக்காது. மற்ற ஆரம்ப வகுப்புகளில் புதியவர்கள் இணைந்து கொள்ளலாம். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர், உற்றார் உறவினர், நண்பர்கள், தெரிந்தவர்களுக்கு இதை அறியப்படுத்துங்கள். நாம் விரைவில் இந்த வகுப்பு விவரங்கள், அதாவது இடம், நாட்கள், நேரம் நாம் அறிய தருவோம். அதன் பின்பு கருத்தரங்கு முடிந்த பின்பு தொடர்ந்து வரும் கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் புதியவர்களுக்கான அறிமுக வகுப்புகளை நாம் வைக்க இருக்கின்றோம். பல தொண்டர்கள் வர இருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவரும் தயவு செய்து கருத்தரங்கில் பங்கு கொள்ள விரும்புவர்கள் பிப்ரவரி 28 முதல் நமக்கு அறிய தாருங்கள். நாம் இடம், தங்கும் இடம் வசதி மற்றும் உணவு நாம் ஒழுங்குகள் செய்ய வேண்டும். இன்று நம்மோடு தியானத்தில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அதாவது Zoom மற்றும் Facebook மூலம் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். மற்றும் Zoomஇல் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். வணக்கம் அம்மா. பொறுங்க ஒரு நிமிடமா.